இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பது வந்து தேர்தல் தான் சார். அந்த தேர்தலில் வந்து சந்திக்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமி எடுத்தோன்னு அங்கதான் போறீங்க. மதுரை மாநகர முதல்ல பிடிச்சிருங்க. மதுரை மாநகரில் நான் சொல்றேங்க இத்தனை குறைகள். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது. அதுக்கு முழுக்க அதுக்கு கொண்டு வந்தது அம்மாவும் எடப்பாடியார் மட்டும்தான். அம்மா அவர்கள் 3,72,00,000 ரூபா ஒதுக்குனாங்க. அதை நிறைவேற்றியவர் அவருடைய சிஷியர் நம்முடைய புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான். அதனால அந்த ஊர் மக்கள் இன்னைக்கு அவரை பாராட்டியிருக்காங்க. அந்த பாராட்டு விழா நடந்தது. அது விமர்சனமாக கொண்டு நான் இங்கே அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் முழுக்க அவங்களாக தன்னெழுச்சியாக விவசாயிகள் கலந்து கொண்டது. காலி எல்லாம் கலந்து கொண்ட அவங்களா வந்து கலந்துக்கிட்டாங்க. யாரும் காசு கொடுத்ததில்ல, நலத்திட்டம் கொடுத்ததில்ல. ஆனால் ஊருக்கு போய் நம்ம முதலமைச்சர் நலத்திட்டம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ரோட் ஷோ நடத்துகிறார். இதுவரைக்கும் ரோட் ஷோ நடத்தி யாரும் வெற்றி கண்டதாக வரலாறே இல்லை. அரசியல் இயக்க தலைவர்கள் யாருமே அன்னை வைகோட்டிலிருந்து அந்த காலத்திலேருந்து வாஜ்பாயிலேருந்து எல்லாமே நம்ம அத்வானி யாரும் அதெல்லாம் நடக்கலை. உண்மையிலே இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா நேற்று கூட பாருங்கள், சென்னை மண்டலத்துடைய கமிஷனர், வடக்கு மண்டல கமிஷனரு காவலரை இந்த மாதிரி பாலியல் சீண்டு இந்த மாதிரி செஞ்சதுனால இன்றைக்கி அவர் மீது வழக்கு தொடுத்துருக்காங்க, நடவடிக்கை எடுத்திருக்காங்க. வேலியே பயிரும் பெய்கிற கதையாக இன்றைக்கி நடக்குது பாருங்க இந்த ஆட்சியில். அதானா பேய்கள் ஆண்டா என்னம்மா சொல்லுவாங்களே, பேய்கள் ஆண்டா அதான் என்ன சொல்லுவேன். அன்னைக்கு இவங்களுக்கு காலம் சரியில்லை, நெருங்குது இல்லை, இன்னும் 1 வருஷம் நாச்சி முடிய போகுதுல்ல. என்ன சொல்கிறீங்க? நாச்சி முடிய போகிறதுனால இது சமிக்கை காமிக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பாலியல் சீண்டல், சட்ட ஒழுங்கு பிரச்சனை. ஏடிஜி என்ன சொல்கிறார், என்னை கொலை செய்வதற்காக தீய வச்சுட்டாங்க என் ஆஃபீஸில், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் போயிருந்தால் நான் இறந்துருப்பேன்றாங்க. எந்த ஆட்சியிலாச்சும் இது மாதிரி நடந்திருக்கா? எந்த ஆட்சியிலாச்சும் ஒரு உதவி கமிஷனரு, மண்டல கமிஷனரு பெண் காவலரை இந்த மாதிரி பாலியல் துன்படுத்தி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, பெட்டிஷன் கொடுத்து நான் நடவடிக்கை எடுத்துறேன். எங்கங்க இந்த ஆட்சி என்ன செய்கிறார் முதலமைச்சர்? நான் சொன்னார் சர்வதியாக மாறுவேன், சாட்டையை எடுப்பேன்னாரு. இன்னும் சாட்டையை சொல்லட்டலையே. விஜய் தான் சாட்டையை சொல்லட்டுற மாதிரி போட்டிருக்காங்க. விஜய் தான் என்ன சொல்கிறீங்க? நமது கழகமா, நமது வெற்றி கழகமா, தமிழக வெற்றி கழகம். சரிங்க. யாருக்கு சொல்லட்டுறான்னு நம்ம எதிர்காலம் தான் சொல்லும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நம்ம முதலமைச்சர் 3 வருஷத்துக்கு முன்னால் சொன்னார், நான் யாராக இருந்தாலும் என் கட்சிக்காரர்கள் நிர்வாகியாக இருந்தேன், சாட்டையை சுழற்றுவேன்னு சொன்னார். சர்வதிகாராக மாறுவேன்னு சொன்னார். மாறினாலேயே அவர் துறையிலே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே தவறாக நடக்குது. முதலமைச்சர் இதை விட்டுட்டு ஊருக்கு போய் அடுத்து நாங்கள் தான் 200 சீட்டு இந்த கிளிப்பிள்ளை ஜோசியம் சொல்லி விடுவோம். ஜோசியம் பார்க்குற மாதிரி கிளிப்பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த மாதிரி அதுவே சொல்கிறார் 200 சீட்டு. அதிமுக பிரச்சனை வந்து தேர்தல் ஆணையம் விசாரிக்க தொடங்கியிருக்காங்க. இதில் சின்னத்தெல்லாம் முடக்கிறதா வேற சொல்லி பேசுகிறாங்க தம்பி, பேசத்தான் செய்வாங்க. இந்த சின்னத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற சின்னத்தை எப்பவும் யாராலும் முடக்க முடியாது. முடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருந்தது. அது என்னன்னா 2 நிர்வாகங்கள், 2 அணியாக கழகத்திலே நிர்வாகங்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றவர்கள் பிரிந்து சென்ற நேரத்தில் எல்லாரும் மனு கொடுத்த நேரத்தில் அதை எடுத்தாங்க. இப்போ அப்படியெல்லாம் அந்த மாதிரி ஒரு சம்பவமே இல்லை. அதற்கான இதே கிடையாது. பத்திரிகையை தான் நீங்கள் தான் பெருசாக போட்டுக்கிறீங்க. எதை எடுத்தாலும் எங்களை தான் போடுறீங்க. எங்கள் கட்சியில் அடுத்த கட்சியில் 1000 நடக்குது. அந்த கட்சியை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க, அதில் இதை பற்றியே பேச மாட்டீங்க. நான் சொல்கிறேங்க, எங்கள் கட்சியை பொறுத்தளவுக்கு எடப்பாடியார் எடுத்துட்டார் நடவடிக்கை. எடப்பாடியாருக்கு பின்னால் இருக்கும். எடப்பாடியார் நல்லதை செய்வார். புரட்சித் தலைவர் அம்மா ஆட்சியை கொண்டு வர போகிறார் 26ல். அவருடைய செல்வாக்கு கூடிக்கிட்டு இருக்கு. இந்த செல்வாக்கை மறைக்கிறதுக்காக ஆளுங்கட்சி இன்றைக்கி நான் கேட்குறேன், செங்கோட்டை அண்ணன் எங்களுடைய மூத்த சகோதரர், கழக அமைப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர், அம்மா காலம் தலைவர் காலத்திலிருந்து இருக்கிறவர், அவர் காவல்துறை பாதுகாப்பு கேட்டாரா? இன்றைக்கி 1000 போலீஸை கொண்டாந்து நிப்பாட்டி இருக்காங்க. என்னத்துக்கு? இதெல்லாம் என்ன பாருங்க,
இந்த ஆட்சி எப்படியெல்லாம் எங்கே காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணுமோ அங்கே கொடுக்கல, பாலியலுக்கு வன்கொடுமை நடக்குது, எல்லாம் நடக்குது, அங்கே கொடுக்கல, சட்ட ஒழுங்குக்கு பாதுகாப்பு கொடுக்கல, கேட்காத ஒருத்தருக்கு போய் இப்போ நீங்கள் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கறது. அப்போ இந்த அரசாங்கம் பயந்துருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மதியானம் சொல்லுங்க. உறுதியாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் வருகிற சட்டமன்ற தேர்தலை சந்திப்பீங்களா? மீண்டும் ஒரு தலைமை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? உட்கட்சி விவகாரங்கள் தலை தூக்கி இருக்கு. ஒரு தூக்கம் இல்லை, ஒரு தூக்கம் புரியுதா? ஒரு தூக்கம் இல்லை. உறுதியாக இறுதியாக இப்போ சொல்கிறேன், புரிஞ்சுக்கங்க. எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி மலரும், அவர் தலைமையில் அதிமுக வெல்லும். வேற என்ன கேட்கணுமா? வாங்க, நாளைக்கு நாங்கள் வந்து நாளைக்கு இருக்கு 2 இடத்துக்கு அங்கே வாங்க. இதெல்லாம் அடுத்த கட்சியெல்லாம் நாங்கள் சொல்லணும். இதெல்லாம் கட்சி எதுவும் தொடங்கக்கூடாது. இதில் ஒன்றுமே நடக்கலை. அடுத்த கட்சி இதை பற்றி இங்கே எந்த சம்பவம் நடக்கலை. அண்ணன் தெளிவாக செங்கோட்டையனே சொல்லிட்டாரு, அந்த இதில் இந்த மாதிரி வைக்கலன்னு. அதே நேரத்தில் பொதுச் செயலாளரை பேசும்போதும் கூட சொன்னார், இங்கே அமைப்பாளர்கள்லாம் 2 வரல காமிங்கன்னு கூட சொன்னாங்க என்கிட்ட. வேண்டாம், இது பொது ஃபங்க்ஷன், 2 வரல காமிச்சா இதாயிரும் அப்படின்னு. அப்போ கூட அவங்க சொன்னாங்க, அதிமுக தானே நீங்கள் முதலமைச்சராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்படி மனம் திறந்து சொல்கிறாரு பாருங்க. ஒரு தலைவனாக இப்படி தான் இருக்கணும். என்ன நீங்கள் பேசுகிறீங்க? ஒரு தலைவனாக இருக்கணும். அப்போ சொல்கிறாரு, அவங்க சொன்னாலும் கூட நான் சொல்லவருக்கு விரும்பலை. ஏன்னா எல்லா கட்சியும் அங்கே வந்து பாராட்டின யார்? திமுக. காலங்காலமாக காங்கிரஸில் இருந்தவங்க எல்லாரும் பாராட்டுறாங்க. யாரை? எடப்பாடியாரை பாராட்டுறாங்க. இந்த அளவுக்கு சிறப்பாக நீங்கள் வந்து இந்த நிறைவேற்றினீங்க. எவ்வளவு தூரம் ஒரு காழ்ப்புணர்ச்சி இருந்தால் ஒரு ஆளுங்கட்சி, ஒரு அரசாங்கம், முன்னாள் அரசாங்கம் கொண்டு வர திட்டத்தை அடுத்த அரசாங்கம் தொடர வேண்டும். அப்போ தான் மக்களுக்கு வளர்ச்சி பணி நடக்கும். இப்போ மதுரையில் கூட்டு குடிநீர் திட்டம் 2023 முடிஞ்சிருக்கும். இந்த அரசாங்கம் மொழியாக விரைவாக இது எடுத்திருந்தாங்கன்னா இந்நேரம் முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி அந்த அத்திக்கடவு அணைசி திட்டத்தில் ஏறத்தாழ 85-90% நிறைவேறிடுச்சு. 10-15% நிறைவேணும். அது எத்தனை ஆண்டுகள்லாம் எடுத்துக்கிட்டாங்க? அதை போய் முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். அங்கே இருக்க பாலம், அது அன்னைக்கு இருந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர், எங்களுடைய கழகத்துடைய கொறடா, தலைமை நிலைய செயலாளர், மாண்புமிகு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் கேட்டுக்கொண்டதுங்க, போக்குவரத்து நெரிசலுக்காக அந்த உயர்மட்ட பாலம் கட்டணும். அதையும் திறந்து வச்சு இவங்க தாங்க செஞ்சோம்னு சொல்கிறாங்க. இது மாதிரி இந்த அரசாங்கம் ஸ்டிக்கர் ஓட்டுறதான் இருக்கே ஒழிய சட்ட ஒழுங்கை பேணி காக்கிறதுல, மாணவிகளுக்கு பாதுகாப்பில், ஆசிரியரே கற்பழிக்கலாம். ஒரு பொள்ளாச்சி சம்பவத்தை சொல்லிக்கிட்டே எங்களை கேலி கிண்டல் பண்ணாங்க, ஏன் பேசுனாங்க. இன்னைக்கு தமிழ்நாடே இருக்கு பொள்ளாச்சி. 6 மாதத்தில் பொள்ளாச்சியை காட்டிலும் பல பொள்ளாச்சி எங்கே பார்த்தாலும் பொள்ளாச்சியாக இருக்கு. 6 மாதத்தில் மட்டும் எவ்வளோ? 185 பேர் இன்னைக்கு பாலியல் கற்பழிப்புக்கு ஆளாயிருக்காங்க. மாணவிகள் மட்டும் பார்த்தீங்கன்னா 85-90 பேர். இதில் என்னன்னா ஆசிரியர்களே கலந்துருக்கான், கூட்டுப்படையாக பாலியல் பண்ணியிருக்கான். அப்போ இதெல்லாம் காரணம் என்ன? அரசாங்கம் கையாளாத அரசாங்கமாக இருக்குது. அரசாங்கம் போலீஸ் காவல்துறையை சுதந்திரமாக, இப்போவும் சொல்கிறோம், சுதந்திரமாக விட்டால் இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும். அதை முதலமைச்சர் செய்ய மறுக்கிறார் என்பதுதான் எங்களுடைய தீர்வு. ஒன்று, அதிமுக ஒன்றாகத்தான் இருக்கிறது. யாரும் இதில் பிரியல. தலைவர்கள் போவார்கள் வருவார்கள், அவர்களை பற்றி எல்லாம் கவனம் இல்லை. ஒரு காலத்தில் 2 அணி 2 அணியாக இருந்தது. அதுக்கு பிறகு இந்த அணியை மாறலை. இப்போ அதுக்கடுத்து எதுக்கு? ஒன்றுமே இல்லை. இழந்த சின்னத்தை மீட்டினது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். உங்கள் மூலமாகவும் சொல்கிறேன், நான் அதிமுக என்ற 1000 காலத்து பயிர், ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்து, ஏழை எளிய மக்களுக்காக திட்டங்களை செயல்படுத்திய தலைவர்களை கொண்ட இந்த இயக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்க வளர்ச்சி பணிகள், அது கல்வி புரட்சியாக இருந்தாலும் சரி, எந்த புரட்சியாக இருந்தாலும், விலையில்லா அரிசி கொடுத்ததும் சரி, இன்னைக்கு மருத்துவ மாணவர்களுக்கு 7.5% எல்லாத்துலேயும் அதிமுக தனித்து நிற்கிறது. எனவே இந்த இயக்கம் இருக்கணும். நீங்கள்லாம் பேசுகிறீங்க, இந்த அதிமுக தவிர 6 முறை திமுக ஆட்சியில் இருந்து
எந்த திட்டத்தை இன்னைக்கு சொல்லுமறியாக நடத்தியிருக்காங்க சொல்லுங்க? ₹1 ஒரு இட்லி, ₹3 தயிர் சாதம், ₹5 சாம்பார் சாதம். மாணவர்களுக்கு மடிக்கணினி 53 லட்சம் மாணவர்களுக்கு. ஏங்க 2036 நிறைவேற வேண்டிய இந்த உயர்கல்வி விகிதாச்சாரத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2019 நிறைவேறிடுச்சு. இந்த மாதிரி வளர்ச்சி பணிகள் இருக்கணும்னா அந்த அதிமுக இருக்கணும், ஒன்றுபடணும், அதிமுக வளரணும். அதுக்கு நீங்கள்லாம் பேசுங்க. இதை விட்டுட்டு இதுக்கு ஏதோ ஒரு சின்ன சம்பவம் நடக்கும். ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பிக்குள்ளே எத்தனை பிரச்சனை வருது, ஆனால் ஒன்றாயிராங்கள. அதெல்லாம் ஆகும், ஒன்றும் இதாக நீ எதுவும் அதை பற்றி கவலைப்பட வேணாம். வெல்றோம், ஆட்சியில் அமர்றோம், மக்களுக்கு அமைதி பூங்காவாக தமிழ்நாட்டை நடத்துகிறோம்.